வெண்ணெய் அளைந்த குணுங்கும் விளையாடு புழுதியும் கொண்டு திண்ணனை இவ்விரா உன்னை தேய்த்து கிடக்க நானொட்டேன். எண்ண குளிப்பழங்கொண்டு இங்கு எத்தனை போதும் இருந்தேன். நன்னலறிய பிரானே நாடனா நீராடவாராய். பெரியாழ்வார் கண்ணனை நீராடுவதற்காக அழைத்தார். கண்ணன் குளிக்க வர மறுக்கிறான். பிடிவாதக்காரன், சிறு குழந்தை, பிடிவாதத்தை ரசிக்கத்தானே வேணும். அதனால் தான் யசோதை தன் குழந்தையின் பிடிவாதத்தை ரசித்தாள். மேலும் கண்ணனுடைய கருத்த திருமேனியில் புழுதியெல்லாம் ஒட்டி கொண்டிருக்கிறது. அது கருப்பில் தங்கச் சாந்து பூஞ்சினா போலே உள்ளது. கருப்பான திருமேனி, தங்க பொடி போன்ற புழுதி காண யாருக்குத்தான் ரசிக்காது? அப்படிப்பட்ட கண்ணனை குளிக்க கூப்பிட்டால் வருவனான்? அன்று பெரியாழ்வாரும் யசோதையும் கண்ணனை நீராட கூப்பிட்டனர். இன்று மகேந்திர பள்ளி, சிதம்பரத்திலிருந்து சீர்காழி போகும் பாதை, அங்கே கொள்ளிடம் என்னும் ஊர், அங்கு இறங்கி உள்ளே 10 கிலோமீட்டர் தூரம் சென்றால் மகேந்திர பள்ளி. அங்கிருக்கும் ராமனுக்கு உற்சவமூர்த்திக்கு திருமஞ்சனம் செய்கிறார்கள். இன்று அதை சேவிக்கும் பாக்கியம் நமக்கு கிட்டிற்று. பெருமான் திருமஞ்சனம் என்றால் தன் ஆடை அணிகலன்களை களைந்து மஞ்சள் ஆடை மட்டும் அல்லது வெளுத்தாடை உடுத்து கொண்டு துளசி மாலை மட்டும் தரித்து கொண்டு மற்ற புஷ்ப வகைகளை எல்லாம் களைந்து விடுகிறான். இந்த அழகுதான் பேரழகு. பூமருவு நறுங்குஞ்சி புஞ்சடையா புனைந்து காமரெழில் விழலுடுத்து கலனணியாது அங்கங்கள் அழகு மாறின்னு குலசேகரருடைய கோஷரம். ராமனுடைய அங்கங்கள் இன்னும் அழகாக இப்பதான் காட்சி கொடுக்கின்றன. நீரால் அபிஷேகம். முதலில் தண்ணீரால் திருவபிஷேகம் 2 விதமாக செய்வார்கள். ஒன்று பெரும் பெரும் கரகம், அந்த குடத்திலிருந்து நேரே தண்ணீர் வார்ப்பது உண்டு. அல்லது சஹஸ்ரதாரை தட்டு, 1000 துளைகள் இருக்கக்கூடிய தட்டு, அதை பிடித்து சங்கதாரை பத்மதாரை அப்படிங்கிற 2 தாரை மூலமாக தண்ணீர் சேர்ப்பது உண்டு. முதலில் தீர்த்தத்தால் அபிஷேகம். அடுத்தது பால் திருவஞ்சனம். அவனே பால், பாலென்கோ 4 வேத பயனென்கோ என்னே ஆழ்வார் பாடல். பால் தோய்ந்தால் தானே தயிர் இன்னும் ருச்சிக்கும், கெட்டியாக இருக்கும், எவ்வளவும் சாப்பிட சொல்லும். பார்ச்சோறு சாப்பிடுவதை விட தயிர் சோறு தானே ரசிக்கும். தயிராலேயே திருமஞ்சனம். அடுத்து சேவிக்கிறோம் தேன் திருமஞ்சனம். தேனே இன்னமுதே என்னன்னே சில கூத்து சொல்ல என்று நம்மாழ்வார் 5ஆம் பத்து தொடக்கத்தில் பாடுகிறார். தேனே இன்னமுதே, பகவானே தேன், தேனினு இனியவன், தேன் போன்ற மது 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 என்று உபனிஷத்தே கூறுகிறது. அந்த தேனாலேயே திருமஞ்சனம். முடிந்த பிற்பாடு மஞ்சள் காப்பு, சந்தன காப்பு. மஞ்சள் காப்பால் திருமஞ்சனம். அப்புறம் மஞ்சளும் சந்தனமும் சாத்துகிறார்கள். கை தேர்ந்த வினைஞர்கள் எப்படி சித்திரம் தீட்டுவார்களோ நம்ம பார்த்துட்டே இருக்கிறச்சே நமக்கே புரியாத வண்ணம் அழகான ஒரு பொம்மை உருவாகிவிடும். சிற்பி வடிக்கிறார், சித்திரக்காரர் எழுதுகிறார். அதே போல இங்கிருக்கும் அர்ச்சக சுவாமிகள் தங்களுடைய கைவண்ணத்தால், ஏற்கனவே ராமனுடைய கைவண்ணம் கால்வண்ணம் கண்டிருக்கிறோம். கைவண்ணத்தை வில்லை முறித்த போது, கால்வண்ணத்தை அகல்லைக்கு சாப விமோசனம் கொடுத்த போது, அவ்வெம்பெருமான் இடத்தே இவர்கள் கைவண்ணத்தை காட்டி ரொம்ப அழகான சந்தன காப்பு சாத்தினர். பெருமான் தற்போது மாலை அணிந்து கொண்டிருக்கிறார். சந்தன காப்பு, அதே போல பச்சை துளசி மாலை, ஈரம் திருமேனியிலிருந்து சொட்டுகிறது. வெள்ள மாலை சகப்பு புஷ்பம் சேர்த்து, திருமேனியோ பளபளக்கும் பஞ்சலோகம். ரொம்ப அற்புதமான திருமேனி. இது இத்தனை சேவிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைச்சது. பக்கத்தில் ஹனுமான் எழுந்தருளி உள்ளார், அஞ்சலி ஹஸ்தத்தோடே உள்ளார். திருவஞ்சனம் முடிந்த பிற்பாடு பகவானுக்கு அலங்காரம் செய்து ஆரத்தி கண்டருளினார். அலங்காரத்தின் போது இது ஒரு ராஜா சாத்தி கொள்ளும் நீண்ட தலைப்பாகை. இதற்கு பாண்டியன் கொண்டை என்று சொல்லுவதுண்டு. நடுவாக பாண்டியன் கொண்டை ராமனுக்கு, பக்கத்துல தாயார் சாய்ந்த கொண்டை. ஆண்டாளுடைய சாய்ந்த கொண்டை வேறு, இந்த சாய்ந்த கொண்டை வேறு. சீதைக்கு இது சாய்ந்த கொண்டை. 10 மாசங்கள் ஊனின்றி உறக்கமின்றி அலங்காரமின்றி இருந்தாள். அந்த குறையெல்லாம் தீர இதோ மகேந்திர பள்ளியில் சீதாதேவி அற்புத அலங்காரத்தோட, அவர் கைபிடித்து கொண்டு நிற்கிற ராமன் ஆச்சரியமான அலங்காரத்தோட. இந்த 2 அலங்காரத்தை தரிசித்ததே அந்த தொண்டே தனக்கு அலங்காரம் என் அருகே லக்ஷ்மணன் நிற்கிறார். இந்த மூவரையும் சேவித்து தொண்டு புரிந்தால்
அதுவே நமக்கு யாம்பெரு சம்மானம், நாடு புகழும் பரிசு என்று ஆஞ்சநேய சுவாமி அருகே நிற்கிறார். இவர்கள் அனைவரையும் சேவிக்கும் பாக்கியம் பெற்றோம். இந்த சன்னிதானத்தில் நம்மாழ்வார், ராமானுஜர் போன்றவர்கள்லாம் உற்சவமூர்த்தி எழுந்தருளி உள்ளார்கள். எல்லாரையுமே சேவிச்சுட்டோம். விஜய கோதண்ட ராமர், மகேந்திர பள்ளி சின்ன கிராமம்தான். இங்கு அருகில் இருக்கும் அனைவருமே, ஏன் ஆரெல்லாம் சிதம்பரத்துக்கு போறோமோ, சீர்காழிக்கு போறோமோ, இவர்கள் எல்லாருமே போய் தரிசித்துக் கொள்ளலாம். கண்டிப்பா வாரி 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 என் அந்த கோயிலார் சார்பிலேயும் சரி, உள்ளார் சார்பிலேயும் அடியேனே அழைக்க வேணும். கண்டிப்பா எல்லாரும் வந்து மகேந்திர பள்ளி நெடுதுயர்ந்து நிற்கும் ராமனை தரிசித்து அவர் அனுகிரகத்தை பெற வேண்டும். அங்கிருக்கும் கைங்கிரவர்களுடைய ஆசை, அவர்களுடைய பரிவு ரொம்ப பரிவா பண்ணார்கள். மேலும் மேலும் அது வளர வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு, மேலும் கோயிலுக்கு பல திருப்பணிகள் நடக்க வேண்டும். அதனால பக்கத்துல இருக்கிற எல்லாரும் தங்களால் ஆன நிரம்ப உதவிகளை செய்து பெருமானுக்கு பாலும் தயிரும் புளியோதரையும் தத்யோனமும் ஏன் வடபருப்பு பானகமும் நிறைய சமர்ப்பிக்க ஏற்பாடு பண்ண வேணும் என்று சொல்லிக்கொண்டே அந்த ராமனுடைய அருளோடு இனி இந்த ராமன் சண்டையிட்டு முடித்தார். அடுத்து ராவணன் என்ன செய்தார்? கும்பகர்ணனை எழுப்புகிறான். கும்பகர்ணன் எழுந்தார். ராஜமார்க்கத்தில் நடந்து ராவணனுடைய மாளிகையை சென்று அடைகிறான். போகும் வழி 60வது சர்க்கம் கடைசி ஸ்லோகத்துல சொன்னார், கேஜித் சரண்யம் சரணம் ஸ்மராமம் விரஜந்தி கேஜித் व्यथिताः பதந்தி கேஜித் திசश्च व्यथिताः பதந்தி கேஜித் பயார்த்தா புவி சேரதே ஸ்ம. அவன் காலை இடி இடித்தார் போலே பாதையில் வைத்தான். உடனே அவரவர்கள் பயந்து ஓடினர். சிலர் ராமனே சரணம், லேலே லங்கையில நாம் இருக்கவே முடியாது, கிஷ்கிந்தைக்கு ஓடிப்பட வேண்டிதான். ஒரு பக்கம் ஒத்தொத்தருக்கு பயம். கும்பகர்ணன் வந்தான். வந்ததை பார்த்த ராமன் அதோ போகிறானே, ராஜமார்க்கத்தில் நடந்து மாளிகை நோக்கி செல்லுகிறான். அந்த தேஜஸ்வி யார்? அந்த பெருத்த வீரன், பெரும் உடல் படைத்தவனார்? 61வது சர்க்கம் ராமன் விபீஷணனை கேட்கிறான். கோசௌ பர்வத சங்காசா கிரீட்டி ஹரிலோச்சனா லங்காயாம் திருஷ்யதே வீரா சவித்யுதிவ தோயதா. கருத்த மேகத்துக்கு நடுவில் மின்னல் இருந்தால் எப்படி ஒளியோடு இருக்குமோ அப்படி ஒருத்தன் போகிறானே ஆர்? விபீஷணன் பதில் கூறினான், சைஷ விஸ்ரவச புத்திரா கும்பகர்ண பிரதாபவான் அஸ்ய பிரமாண சதிருஷா ராட்சசோன்யோன வித்யதே. இவன் விஸ்ரவசுக்கு புதல்வன், புலஸ்தருடைய வம்சத்தில் பிறந்தவன், ராவணனுக்கு அடுத்து பிறந்த தம்பி இவன். இவனுக்கு நிகர்த்த அரக்கன் லோகத்தில் கிடையாது. பாலேன ஜாதமாத்திரேன க்ஷுதார்த்தேன மகாத்மனா. இவனுக்கும் ராவணனுக்கு வேறுபாடு உண்டு. வரத்தின் பலத்தால் வாழ்கிறான் ராவணன். ஆனால் இவன் பிறந்த போது தொடங்கியே பலமுடையவன். யாந்திஸ்ம சரணம் சக்கரம் தமப்பியர்த்தம் நிவேதையன்னு. இவன் பிறந்த உடனேயே தேவர்களை எல்லாம் எடுத்து வாயில் போட்டுக் கொள்ள ஆரம்பித்தான். தேவர்கள் போய் மகேந்திரனிடத்திலே சரணம் புகுந்தனர். அவன் சென்று பிரம்மாவிடத்திலே கேட்டுக்கொண்டான். நடந்ததை சொல்லுகிறேன். ததக்ருத்தோ மகேந்திரஸ்ய கும்பகர்ணோ மகாபலா. இந்திரன் ஐராவத யானையில் அமர்ந்து வஜ்ராயுதத்தை கையில் எடுத்து கொண்டு வந்து ஓங்கி கும்பகர்ணனுடைய நெஞ்சில் அறைந்தான். அடிபட்டு சற்றே தள்ளாடினான். மறுபடியும் விழித்துக் கொண்டு தன் முட்டியால் இந்திரனை குத்த ஐராவதம் சாய்ந்தது. இந்திரனும் சாய்ந்து போனான். இது கண்டு பயந்து போன தேவர்கள் நான்முகனை சரணம் புகுந்தனர். நான்முகன் வந்தார். என்ன இது? இப்படியே போய்கொண்டிருந்தால் உலகம் ஆளே இல்லாமல் போகும். அச்சிரேணைவ காலேன சூன்யோ லோகோ பவிஷ்யதி. உலகமே சூன்யமாகிவிடும். ஆகவே இப்போது உன்னை சபிக்கிறேன். நீ ஒரு பிணத்தை போலே எப்போதும் தூங்கிக் கொண்டிருப்பாய். தஸ்மாத் மத்திய பிரபுதி மிருதகல்ப சைஷ்யதே. மிருதகல்பம்னு சொன்னால் இறந்தவனை போலே தூங்கிக் கொண்டே இருப்பாய். ராவணன் உடனே ஓடி வந்தான். பிரமனின் கால்களை பற்றி, இப்படி செய்யக்கூடாது. எப்போது மொத்தம் தூங்கிக் கொண்டிருந்தால் வாழ்வதே எதற்காக? அதற்கு ஒரு காலவரை சொல்லும். அப்பதான் பிரம்மா கூறுகிறார், 6 மாதங்கள் தூங்குவான், ஒரு நாள் தான் எழுந்திருப்பான். காலஸ்து கிரியதாமஸ்ய சயனே ஜாகரணே ததா சைதாக்கியேஷ ஷண்மாசம் ஏகாகம் ஜாகரிஷ்யதி. பேசிக்கொண்டே இருக்கும்போது இந்திரன் முன்னால், நான்முகன் முன்னாலேயே தூங்கி சரிந்து விட்டான் கும்பகர்ணன். அப்ப தூங்க ஆரம்பிச்சவர் தான் 6 மாதங்கள் தூங்குகிறார். ஒரு நாள் எழுந்திருப்பார். எழுந்திருத்தன்னு மொத்தத்தையும் உண்பார். உவாச்சராகவோ வாக்கியம் நீலம் சேனாபதியும் ததா. இதுதான் கும்பகர்ணனுடைய முன்கதை. அவன் வந்ததே யமன் வந்தா போல இருக்க போகிறது. நம் குரங்குகளால் அவனை எதிர்க்க முடியாது. அவன் ஒரு யந்திரம் போன்றவன்.
ஆனா ஒரே லாபம், ஒரு நாள் தான் விழித்திருப்பான். அதைத்தான் நாம எதிர்பார்த்துட்டு இருக்கணும். ஆனா இன்னைக்கு தப்பிக்க வேணுமே, நம்மை அவன் உயிரோடு பிழைக்க வைக்க வேண்டுமே. ராமனுடனே நீலன் முதலானோரை அழைத்தார். கவாக்ஷன், சரபன், ஹனுமான், அங்கதன் இவர்கள் ஒத்தத்திரிடத்தில் ஓரொரு மூலையை காக்கும் பொறுப்பை ஒப்படைத்தாய். அவரவர்கள் தங்கள் தங்கள் இடத்தை எடுத்துக்கொண்டனர். ததோ ஹரீணாம் ததனீகமுக்ரம் ரராஜ சைலோத்யத விருக்ஷஹஸ்தம் கிரேஹே சமீபானுகதம் யதைவ மகன் மகாம்போதர ஜாலமுக்ரம். இனி எப்போது கும்பகர்ணன் வருவான், அவனை எப்படி எதிர்ப்போம்னு காத்து கொண்டிருந்தார்கள். அந்த பக்கம் 62வது சர்க்கத்தை அடைகிறோம். கும்பகர்ணன் ராவணனிடத்தே சென்றான். அவனோடு வார்த்தை ஆடுகிறான். சது ராட்சச சார்தூலா நித்ராம் அத சமாகுலா ராஜமார்க்கம் ஸ்ரீயாஜுஷ்டம் யயௌ விபுல விக்ரமஹ. மாளிகையை சென்றடைவிக்கும் ராஜமார்க்கத்தில் பெரும் நடை போட்டு சென்றான். தூரக்கே ராஜசபையில் மகேந்திரன் வீத்திருக்குமா போலே ராவணன் அமர்ந்திருப்பதை கண்டான். ததர்ஷ தூரே அக்ரஜம் ஆசனஸ்தம் ஸ்வயம்புவம் சக்ர இவாசனஸ்தம் அதாசீனஸ்ய வர்யங்கே கும்பகர்ணோ மகாபலஹ பிராதுரு வவந்தே சரணோ கிம் கிருத்தியமிதி சாப்ரவீத். தன்னுடைய தமையனின் அண்ணனின் கால்களில் விழுந்து வணங்கினான். கைகூப்பி கொண்டான். எதற்காக என்னை எழுப்பினீர்? என்ன தேவை? யார் முற்றுகையிட்டு இருக்கிறார்கள்? இப்ப நான் சண்டைக்கு போய் யாரை அழித்து விட்டு வர வேண்டும் என்றெல்லாம் கேட்டான். தன் ஆசனத்திலிருந்து இறங்கி வந்த ராவணன் அவனை அணைத்து கொண்டு அவனுக்கும் அமர்வதற்கு ஒரு ஆசனம் கொடுத்தான். பெருத்த உடலோட ஆசனத்தில் தன்னை பொருத்தி கொண்டான் கும்பகர்ணன். கோவா பிரேதோ பவிஷ்யதி பிராதரம் ராவண கிருத்தம் கும்பகர்ணம் அவிஸ்திதம் அயந்தே சுமகான் காலா சயானஸ்ய மகாபலம் பொருந்தின கும்பகர்ணனே, நீ எழுந்திருப்பதுக்கு இதுக்குவே சரியான தருணம். நம்மை ஆபத்து சூழ்ந்திருக்கிறது. ஒரு மனிதனால் ஆபத்து வரும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவன் இவ்வளவு 100 யோஜனை பெருத்த கடல், அந்த கடலையே தாண்டி வந்து விட்டான். ஹந்த பஷ்யஸ்வ லங்காயாம் வனான் யுபவனானிச்ச சமுத்திரம் லங்கையித்வாது குலம் ந பரிகிருந்ததி என்று ராமன் வந்தது மட்டுமல்ல, ஏற்கனவே இவன் அனுப்பி வைத்த தூதன் என்று ஒரு குரங்கு பெரும் உடலோடே ஆகாயத்தில் தாவி நம் நாட்டுக்கு வந்தது. சீதையை பார்த்தது. நாம் ஊரையே கொளுத்தி விட்டு போயிற்று. என்னிடத்திலும் வீராப்பு பேசிற்று. சரி, குரங்கு ஒழிந்தது நினைத்தால் அடுத்து ராமனும் வந்திருக்கிறான். நம்முடைய வீரர்கள் பலரும் அழிந்து போய்விட்டனர். வஜ்ரதம்டனும் தூம்ராட்சனும் பிரஹஸ்தனும் அகம்பனனும் ஏற்கனவே பிள்ளையான அக்ஷகுமாரனும் அனைவரும் அழிந்தனர். இனி மிச்சம் இருப்பவர்கள் வயதானவர்கள், பெண்கள் மட்டும்தான். திராயஸ்வேமாம் புரியும் லங்காம் பால விருத்தாவசேஷிதாம். பாலர்கள் உள்ளனர், வயதானவர்கள் உள்ளனர், சில பெண்கள் உள்ளனர். இவர்களை வைத்துக் கொண்டு எப்படி நாட்டை நடத்த? பார், சர்வ க்ஷபித கோஷஞ்ச சத்வம் அபியுபபத்யமாம் குருஷ்வமே பிரியஹிதம் ஏததுத்தமம் யதா பிரியம் பிரிய ரணபந்தாவ பிரிய சதேஜசா வியதய சபத்னவாகினீம் சரத்வனம் பவனயுவோத்யதோ மகான். நம்முடைய கஜானா காலியாகிவிட்டது. இனிமேல் இங்கிருந்து அங்கு செல்வதற்கு 6 அரக்கர்கள் பெரும் போராளிகள் இல்லை. 6 நிச்சயம் இருக்காப்போ. ராவணன் இருக்கிறார், இந்திரஜித் இருக்கிறார், கும்பகர்ணன் இருக்கிறார். சொல்லிக் கொள்ளுகிறா போலே பெருத்த வீரர்கள் இல்லை. ஆகவே எப்படி ஜெயிப்பதுன்னு புரியாமல் தவிக்கிறேன். ஏ ராட்சசா முக்கியதமா ஹதாஸ்தே வானரைஹி யுதி நசாபி வானராயுத்தே ஜிதபூர்வாஹா கதாச்சன. இவர்கள் ஆரையும் ஏற்கனவே தேவர்கள் கூட ஜெயிக்கவில்லை. ஆனா அப்படிப்பட்ட வீரர்களை குரங்குகள் ஜெயித்து விட்டன. இதுதான் எனக்கு வினோதமாக மாயமாகப்படுகிறது. நல்ல வேளை நீ எழுந்திருந்தாய். போ, ராமனை உடனே அழிப்பாய், லக்ஷ்மணனை அழி. அந்த சத்ரு சைன்யத்தை முடித்தால் பிற்பாடு நாம் தான் ஜெயித்தவர்கள் ஆவோம். புறப்படுன்னு ராவணன் தன் தம்பிக்கு உரைத்தான். கும்பகர்ணன் கிளம்பினானா? சண்டை எப்படி நடந்ததுன்னு பார்ப்போம். தற்போது மகேந்திர பள்ளி விஜய கோதண்டராமிடத்தில் விடைபெற்று புறப்படுவோம். ஒரு அறிவிப்பு.